உங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறது சனி வக்கர பயிற்சி பலன்கள். இதில் ரிஷபராசி ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அடுத்தது கன்னி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மகரம் அப்படின்னு டைம் டியூரேஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரிஷபராசி சனிக்கு பாதகஸ்தானமாகவும் அதே சமயம் தொழில் வேலை உத்தியோகங்கள் குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் இருக்கும். இந்த ரிஷபராசி ரெண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடியதும் 9ஆம் பாவம் தான். 11ஆம் இடம் தான் ரெண்டாவது திருமணம். அந்த 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடியதும் ரெண்டாவது திருமணம் தான். இப்போ 9, 10க்குரிய இந்த சனி பகவான் வக்கரமாகும்போது பின்னோக்கி செல்கிறார். சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கிறனால வேலையில் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதிகப்படியான சிரமங்களை கொடுத்துட்ருக்கு. பிஸ்னஸ்லையும் அப்படியே டல்லாக இருக்குது. இப்போ என்னென்னா சனி வக்கரமாக இருக்கணும்னா திரும்பி ஏற்கனவே செஞ்ச ஒர்க்கை திரும்பி பண்ண வைக்கும். ஸோ அந்த ஒர்க் ஏற்கனவே நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்குல்ல ஒரு ஒர்க் இருக்கும். அது ஒரு 20%, 30%, 50% இந்தமாரி முடிச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இருக்கும். ஸோ அதை திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த டைம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தர மாதிரியான நிறைய மேஜிக் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஒரு விஷயம் ஏதாவது இருக்குன்னா அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நவம்பர் 5க்குள்ளே அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் அது கிடைக்காதுன்னு ஒரு முடிவாயிடுச்சு. ஆனால் அதை விட சூப்பரான ஒன்று கிடைக்கும். இது ஏதாவது விஷயத்துலாம் நீங்கள் புரிஞ்சு பார்க்கலாம். திருமணம் ஆகி பிரிஞ்சவங்க, திருமணம் ஆகி விவாகரத்து பெற்றவர்கள், காதலன் காதலி, கணவன் மனைவி, இந்த பிரிவுகள், இந்த வலிகள் எல்லாமே தாங்கவே முடியாது. ஒரு சிலவங்களாம் பார்த்திங்கன்னா ஓவர் அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்களால அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. நம்ம பிரிஞ்சு போகிறோம் அப்படின்றது கூட ஒரு காரணம் இருக்குன்னா, இறைவன் சில விஷயங்களை சில பேருக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. உங்களை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் மிஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் மிஸ் பண்ணல. ஏன்னா நீங்கள் ஸ்பெஷல். நீங்கள் இவ்வளோ ஸ்பெஷலான ஒரு பர்சன்றால் அதேமாதிரி ஒரு ஸ்பெஷலான பர்சன்ட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு விதி இருக்குது. பார்த்து அந்த விதியை மாற்றவே முடியாது. ஸோ அப்போ கடவுள் தீர்மானிக்கக்கூடிய சில விஷயங்களில் அழகான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவங்களை கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுதான் உங்களுக்கு ஏற்படும், அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதுதான் நடக்க போகுது. அந்த மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ இது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி கொடுக்க போகுது. ஸோ ரிஷபராசியுடைய இந்த சனி வக்கர பெயர்ச்சி பின்னோக்கி பார்த்தா கூட 10ஆம் பார்வையில் சொந்த வீட்டை பார்ப்பார். சொந்த வீட்டை பார்க்கும்போது சில விஷயங்களை ரொம்ப விரக்தியான தன்மையை ஏற்படுத்தும். சில வழிகள் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஜென்மகுரு வேறு இருக்கார். ஜென்மகுரு இந்த சனி பார்க்கும்போது ஸோ ஒரு ப்ரெஷர் அப்படியே இருக்குன்றது இருக்கும். ஆனால் அது தற்காலிகம்தான். என்னடா இது இவ்வளோ வலியை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு நினச்சிட்ருக்கூடாது. நீங்கள் அந்த வழியில் சில நேரங்களில் உங்களை அறியாமல் கோபமாக கடுமையான வார்த்தையை கூட உபயோகப்படுத்துவீங்க. ஆனால் அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களை அறியாமல் வரக்கூடிய அந்த வார்த்தை உங்களுக்கே வலிகளை கொடுக்கும். இங்கே நிறைய பேர் நல்ல மனிதர்களையும் காயப்படுத்திடுறாங்க, தீய மனிதர்கள்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு யோசித்து வருத்தப்படுறாங்க. இங்கே நிறைய பேர் அந்த முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க. ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்காக, கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற ஏதோ ஒரு விஷயத்துக்காக மற்ற எல்லா விஷயத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்காக மற்ற எல்லா விஷயத்தையுமே இழக்கிற அந்த மனநிலை, அந்த ஒரு விஷயத்தையும் கடைசியில் இழக்க வைக்கும்போது வலி தாங்கவே முடியாது. இங்கே நிறைய பேர் ஏமாளிங்களாக தான் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோபமாக கடுமையாக பேசுகிறவங்களாம் புத்திசாலி கிடையாது. அவங்கள விட ஏமாளி இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. ஆனால் பேசுவாங்க, திறமையாக பேசுவாங்க, ரொம்ப 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 திறமையாக பேசுவாங்க. ஆனால் முட்டாளாக இருக்கவங்க மட்டும்தான் கோவப்படுவாங்க, கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும்.
இந்த மனநிலை எல்லாமே இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக டக்கு டக்குன்னு வரும். அந்த அதிகமாக வரவங்களுக்கு வலியை அதிகமாக கொடுக்கும், வேதனையை அதிகமாக சந்திச்சிட்ருப்பாங்க. எதுக்கு நம்ம கோவப்படுறோம், எதுக்கு கோவப்படக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியாது. தெரியாதனால கண்ணா பின்னான்னு கோவப்பட்டுருவாங்க. அது கடுமையான விமர்சனமும் செய்வாங்க. நரம்பில்லா நாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த தன்மையை பேச வச்சிடும். நீங்கள் பேசிடாதீங்க அந்த மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசியிருந்துக்கலாம், திரும்ப பேசிடாதீங்க. ஏன்னா இங்கே மனிதர்களுடைய குணமே தன்னிலை மறந்து பேசுகிறதுனால தான் நிறைய நேரங்களில் வலிகளையும் வேதனைகளையும் மாட்டிக்கிட்டு சிரமத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வலி வேதனை அதிகப்படியான துன்பங்களையும் எதிர்மறையான வலையில் சிக்க வச்சிடும். எதிர்மறையான வலையில் எல்லாருமே சிக்கிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா பேராசை, இதை விட இது பெட்டர் அப்படின்ற ஒரு தப்பான முடிவுகளால் தான் அவங்க நிறைய சிரமங்களை மாட்டிக்கிறாங்க. இப்போ கோச்சாரத்தில் புதன் உங்களுடைய வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ அந்த சனி சனிக்கு 6லேயும் புதனுக்கு சனி 8லேயும் அமர்ந்துருக்கிறாங்க. அப்போ இங்கே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையிலும் கவனமாக இருக்கணும். நீங்கள் பயணிக்கக்கூடிய ட்ராவலில் கூட அந்த ட்ராவலுக்கான எல்லா விஷயத்தையுமே ப்ரிப்பேர் ஆகிடணும். ஒரு பயணம் பண்ண போகிறோன்னா அது வெயிட் பண்ண போகிறீங்க, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறது நல்லது. இல்லைனா அங்கே போய்ட்டு ஏமாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க. ஸோ அந்த வருத்தத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த புதன் இரட்டை வேடம் போடக்கூடிய கிரகம் சனிக்கு 6ல் இருக்கிறார் இப்போ கோச்சாரத்தில். இந்த நிலையில் சனியுடைய பின்னோக்கி பார்க்குற பார்வையில் 3ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. சார் ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் தொந்தரவு கொடுத்துட்ருக்கு. இதெல்லாம் விடுதலை அடையிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சுய ஜாதகத்துலேயும் அஷ்டமாதிபதி உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்போது இது இன்னும் உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு முடிஞ்சிடும் பார்த்தா அது இழுத்துக்கிட்டே போகுது, ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, நிறைய அவமானம் வலிகளையும் கொடுத்துட்ருக்கு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் இந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயத்தில் பாசிட்டிவான ஒரு ஃபீல் இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். அந்த பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கு வலியை கொடுத்தவங்களும் மன்னிக்கணும், உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களும் மன்னிக்கணும், உங்களுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணவங்களும் மன்னிக்கணும், உங்களுக்கு கடுமையாக திட்டினவங்களும் மன்னிக்கணும். இதெல்லாம் முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் மனதளவில் 2 நிமிஷம் அந்த பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள், நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். இந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் விதைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூப்பரான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 8ஆம் இட அஷ்டமஸ்தானத்துடைய நிலை, சனியுடைய பின்னோக்கி பார்க்கக்கூடிய இந்த பார்வை, அந்த அந்த அவமானஸ்தானம் அஷ்டமஸ்தானத்துடைய நிலையை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். ஏன்னா இங்கே பரிகாரன்றது என்னென்னா ஏதோ 50,000 1 லட்சம் செலவு பண்ணி பண்ணுறது இல்லை. ஜஸ்ட்டு மனதளவில் மன்னிச்சாலே, மன்னிக்கிறது வாழ்த்துறது ஒவ்வொருத்துக்கும் ஒன்று இருக்குது. ஆனால் சனியுடைய பரிகாரங்களில் மன்னிக்கணும். மன்னிச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு லைஃப் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. அதுவும் ஒரு ரிஷபராசியுடைய தன்மை என்னென்னா பொறுமை, பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை, ரொம்ப ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. சீரிச்சுன்னா தாங்கவே முடியாது, பயங்கரமாக இருக்கும். சீரிச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப எமோஷனில் கொண்டு போகும். அந்த எமோஷன் வலியை அதிகமாக கொடுக்கும், வேதனையை அதிகமாக கொடுக்கும், எதிர்மறை வலைக்குள்ளே இழுத்துட்டு போகும். எதிர்மறை பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதுல இது முதன்மையானதாகவே இருக்கும். ஏன்னா அந்த கோபம், அவசரம் அப்படின்றது டக்குன்னு நீங்கள் படும்போது ரொம்ப நல்ல ஒரு விஷயம், ரொம்ப அழகான ஒரு நல்ல விஷயம். அந்த விஷயம் உங்கள் சந்தோஷத்தை உச்சபட்சம் கொண்டு போகும். அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், பெருமாவாக இருக்கலாம், பெருப்பாவாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்கள் காதலியாக இருக்கலாம், உங்கள் காதலாக கூட இருக்கலாம். அப்போ அந்த நல்ல விஷயத்தை வெறுக்கும்போது அண்ணன்னு கூட இருந்தார் போயிட்டார்
அப்பா, சித்தப்பான்னு அந்த ஒரு ஒரு உறவு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளை விட்டு போகும்போது அந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த டைமில் நம்ம கத்தி திட்டி அணைச்சிடுவோம். அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்ருப்போம். அந்த மாதிரி வருத்தத்துக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காதீங்க. அந்த வருத்தத்துக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா மீண்டு வர்றதுன்றது இயலாத காரியமாக மாறிவிடும். அது ஒரு அந்த ஒரு செயலெலாம் இப்போ செய்ய வைக்கும். அந்தமாதிரி செஞ்சிடாதீங்க. ஏன்னா ஏன்னா சனி வக்கரமாகும்போது நல்லவங்கலாம் கூட இருப்பாங்க, கெட்டவங்களாம் விலகி போயிடுவாங்க. அதே சமயம் கெட்டவங்கள வெறுத்து நல்லவங்கள வெறுத்து ஒதுக்க வைக்கும். அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இங்கே ஒரே நிமிஷம் தான் அடுத்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பலவீனப்பட வச்சிடாதீங்க. அப்படி அதில் போய்ட்டு லாக் ஆகிட்டா அதுலேருந்து மீள முடியாது. நீங்கள் ராகுவோடைய நிலையை பாருங்கள், புதனோட நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த புதன் ராகுடைய டச்சு 2ன்ற பணம், 9ன்ற பாக்கியஸ்தானம். இந்த 2 நிலையுமே வந்து எதிர்மறை வலைக்குள்ளே கொண்டு போகும். 2, 5 குறிக்கக்கூடிய புதன் வந்து ராகு வந்து புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த புதன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது எதிர்மறையான வலைக்குள்ளே இழுத்துட்டு போகும். அந்த எதிர்மறை வலை வந்து உங்களுக்கு மேலும் மேலும் சிரமமான விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்களுக்குள்ளே உங்களை கொண்டு போகும். நீங்கள் அதுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்குன்னு ரொம்ப ரொம்ப உயர்வான நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்கள் இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க. அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, மாய வலையில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா மாய வலையில் மாட்டிக்கும் போது அதுலேருந்து மீளவே முடியாது. அதே சமயம் நீங்கள் நல்லவங்களை ஏமாற்றிட்டு வர வைக்கும். அதையும் பண்ணிடாதீங்க. ஏமாறாதே ஏமாற்றாதே, ரெண்டுமே பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த கர்மாக்குள்ளே மாட்டிக்கிட்டால் அந்த கர்மாலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கர்மாலேருந்து மீள்றது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னு யோசிக்க வச்சிரும். ஒரு தடவை நம்ம கர்மாக்குள்ளே போய் லாக் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் மீள்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடும். ஏன்னா கர்மான்ற ஒரு விஷயம் வந்து நம்மளை அறியாமலே மாய வலையில் மாட்ட வச்சு வைக்கக்கூடியது. ஏன்னா கர்மா போன ஜென்மத்துடைய கர்மா வந்து நமக்கு மூட்டை சுமந்துட்டு இருப்போம். அது கூட இன்னொரு கர்மாவையும் சுமக்க நேரிடும். அதுக்குள்ளெல்லாம் போயிட்டிங்கன்னா மீள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஏமாந்து கூட வாங்க, தப்பே கிடையாது. ஏமாறாதே ஏமாற்றாதேன்னு சொல்லிட்டு, ஆனால் ஏமாத்துறன்ற ஒரு நிலைக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா அது உங்களை அறியாமல் அதுக்குள்ளே கொண்டு போக வைக்கும். உங்களை அறியாமல் கொண்டு போக வைக்கும். அதோடைய நிலையே வந்து வேறு மாதிரி கொண்டு போகும். ஏன்னா ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு தாக்கம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அதேமாரி கேதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ல் தான் இருக்கிறார். மனசையும் கெடுத்து விட்டு தப்பான முடிவை தான் எடுக்க வைக்கும். அந்த தப்பான முடிவுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் வந்து பகுதி 1 தான். பகுதி 2ன்ற விஷயத்தை அடுத்தது காதல், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், பொருளாதார நிலை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த பகுதியில் டீப்பாக அவங்களுக்கு சொல்வேன். கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அடுத்தது வந்து கன்னிராசி. கன்னிராசிக்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி 6ல் இருக்கிறாரு. கடன் சம்பந்தமான விஷயத்துலலாம் மீள்றதுக்கான வழி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் மீள்றதுக்கு
ரொம்ப நாளாக நீங்கள் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா அதை மீள்றதுக்கான வழி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வழி வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் கடனை வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கிறதா இருக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள், இது எல்லாத்துலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுன்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில், புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில், புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒரு நண்பர்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. அந்த நண்பர்களால் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதுமையான விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். புதுமையான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது உங்களுக்கு ரொம்ப நாளாக கிடைக்காத ஒரு பணம், வராத ஒரு பணம்லாம் வந்து வரும். உங்களை விட்டு போனவங்களும் திரும்ப வருவாங்க. உங்களை விட்டுட்டு போனவங்களும் திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா அந்த மனசு ஸ்தானம் வந்து வக்கரமாகும்போது உங்களுடைய தன்மை எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தும். ஏன்னா உங்களுடைய கனவுகள் அப்படின்றது, இவங்க தான் என்னுடைய கணவர், இவங்க தான் என்னுடைய மனைவி, இவங்க தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஏக்கம், எதிர்பார்ப்போடு இருந்துகிட்ருக்கீங்க. அந்த விஷயம் நம்மளை விட்டு போகும்போது தாங்க முடியாது. அப்போ அந்த விஷயம் வரும்போது சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் எதை நீங்கள் இழந்தீங்களோ அதை விட சிறப்பான ஒரு விஷயம் உங்களை வரப்போகுது. அதை விட சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் சொல்லும்போது. பட் வந்து அந்த விஷயத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸ், ஒரு பெரிய இம்பேக்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதன் மூலம் உங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். நிறைய நல்ல விஷயங்கள். அதே மாதிரி வந்து சனி வந்து அடுத்தது ராகு நட்சத்திரத்துலேயும் என்ட்ரு ஆக போகிறார். ராகு வந்து சனி நட்சத்திரத்தில் என்ட்ரு ஆக போகிறார். ராகு சனி நட்சத்திரத்தில் என்ட்ரு ஆகிட்டார்னா பிரம்மாண்டமான யோகத்தெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சனி ராகு நண்பர்கள் தான். அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, ஒரு புதிய நபர், ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை, இப்படி எண்ணற்ற நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வரும்போது அந்த விஷயத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த பாசிட்டிவான இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு உயர்வான உன்னதமான விஷயங்களை ஏற்படுத்தி வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு உயர்வான நிலைக்குள்ளே கொண்டு போகும். அதுவும் உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு நன்மையும் இருக்குது. ஏன்னா நல்லவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க, கெட்டவங்க நம்மளை விட்டுட்டு போவாங்க. கெட்டவங்கன்றதை விட சூழ்நிலை காரணமாக போனவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் தப்பாக உணர்ந்து வரவங்களும் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் முழுக்க முழுக்க தவறை மட்டுமே செய்யக்கூடியவங்க அவங்கள விட்டு விலகி போயிட்டாங்கன்னா அவங்க திரும்ப வரணும்னு எதிர்பார்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. திரும்பி வந்து வலி வேதனையை தான் அவங்க ஏற்படுத்துவாங்க. நீங்கள் ராகுவோடைய 3ஆம் பார்வை பின்னோக்கி பார்க்கும்போது அது பூர்வ புண்ணியஸ்தானத்தை தான் பார்க்குது, 5ஆம் இடத்தை தான் பார்க்குது. அப்போ கன்னிக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது மனசு வந்து பேராசையை தூண்ட வைக்குது. எதிர்பார்ப்புன்றது ரொம்ப பெருசாக இருக்குது.
எதிர்பார்ப்புன்றது ரொம்ப பெருசாகுது. அந்த விஷயம் கிடைக்கலனாலே வருத்தத்தை ஏற்படுத்துது, வலிகளை கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வழிகள் உங்களுக்கு உண்டாகும். ரொம்ப நாளாக கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்து ஒரு மகிழ்ச்சின்றது இருக்குது. உங்களுக்கு வந்து வலி வேதனையை கொடுத்துட்டு போகிற விஷயம் திரும்பி வந்துன்னா அந்த வலி வேதனையை சந்திக்கிறதுக்கும் தயாராக. இப்போ கடவுளே வந்து உங்களுக்கு கேட்குறது என்னென்னா, சனி பகவான்னு கேட்குறேன், உன் கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த நபரை வந்து கொடுத்து, இந்த பொண்ணை அவனுக்கு கொடுத்து, இந்த பையனை அவனுக்கு கொடுத்து வாழ்க்கையில் வலி வேதனையை கொடுத்தேன். இது வந்து கணவன் மனைவி, காதலன் காதலின்னு இல்லை, ஒரு புள்ள ஒரு பொண்ணு அப்படி கூட எடுத்துக்கங்க. திரும்பி அவங்க வந்து தனியாக இருக்கிறாங்க, அவங்க தனியாக இருக்கிற ஒருத்தவங்க திரும்பி கூப்பிட்றீங்க, இல்லை திரும்பி அவங்க வாழ்க்கையில் வராங்க. ஆனால் வந்து நீங்கள் விரும்புகிறீங்கன்னு பார்த்து கர்மாவை திரும்பியும் ரீக்ரியேட் பண்ணுறீங்களான்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்க மேலே தப்பு கிடையாது, உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது. அதாவது கன்னி ராசிக்காரங்க நீங்கள், உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க திரும்ப வராங்கன்னு பார்த்து அந்த இடத்துல நீங்கள் மன்னிச்சு நீங்கள் சாரி சொல்லிவிட்டு அவங்க கூட இருக்கிறது நல்லது. ஸோ இது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதே சமயம் ரொம்ப ஆபத்து நிறைந்தவர்கள் அப்படின்றது மனசில் பதிஞ்சிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணம் அவங்க கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக திரும்பி நம்ம லாக் ஆகிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராகுவுடைய பின்னோக்கி பார்க்கக்கூடிய பார்வை சனியோடைய வீடை தான் பார்க்குது. சனியோட நட்சத்திரத்துக்கு என்ட்ரு ஆக போகுது. சனியோட நட்சத்திரத்துக்கு என்ட்ரு ஆன உடனே இதோட தன்மையை வேலை செய்யும். இதோடைய தாக்கங்கள், இதோடைய தன்மைகள் அப்படின்றது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அது பலவிதமான புரிதல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா பின்னோக்கி பார்க்குற பார்வை வந்து ராசியோ லக்னத்தையோ சுய ஜாதகத்துலேயோ பார்க்குதுன்னு பார்த்து நிறைய புரிதல் ஏற்பட வைக்கும். நல்லவங்க கேட்டவங்க யாருன்னு தெரிய வைக்கும். அதே மாதிரியும் உங்களுக்கு நிலராசி நில லக்கணமாகவே இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க எதிர்பாராத சொத்துக்கள் அப்படின்றது வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கும், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு யதார்த்தமாக நடக்கும், மேஜிக் மாதிரி. உங்களுக்கு ஏதோ ஒரு பண வரவுன்றது வரும், கூடுதலாக கொஞ்சம் கடன் வாங்குவீங்க, உடனே ஒரு பிளாட் வாங்குவீங்க, உடனே ஒரு வீடு வாங்குவீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குரு 4க்குரிய குரு பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறார். அந்த குருவோடைய நட்சத்திரத்தில் தான் சனி அமர்ந்திருக்கிறார் புரட்டாதியில். அது வக்கரமாகிறார். அப்போ சனியும் குருவுமே வந்து சனி வந்து ஒரு 50% நல்ல உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கன்னிராசிக்கு 50% தொந்தரவு கொடுக்குறது. ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தேவகுரு அடியில் இருக்கிறது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த சனியோட குரு நட்சத்திரம் என்றால் பார்த்து கண்டிப்பாக சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். கண்டிப்பாக பிளாட்டோ வீடு இந்த மாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது கன்னிராசிக்கு கேது ஜென்மத்திலே அமர்ந்து அதுவும் சந்திரனோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறது. மனசை குறிக்கக்கூடிய நட்சத்திரம், புத்தியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம், மனசை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். அதுதான் பெரிய லாபத்தையும் கொடுக்கக்கூடியது சந்திரன். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 4க்குரிய வீடு வாங்கின சொத்துக்குரிய ஒரு சந்திரன் கன்னிக்கு வந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு பயணத்தால் பெரிய லாபம், பெரிய அளவில் வளர்ச்சி, பெரிய அளவில் முன்னேற்றங்கள், இந்தமாரி பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய அளவில் வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலை, ஆன்லைன் மூலயமா வருமான வரங்கள் வரக்கூடியது, ஆன்லைன் மூலயமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது மூலயமா வெளிநாட்டு பணம், இது மாதிரி விஷயங்கள் மூலயமா வருமானம் வரும். உடனே ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் போயிடாதீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப ஓவர் ரிஸ்க்லாம் எடுத்து பண்ணாதீங்க. இப்போ ஒரு வாட்டி அது வந்து அது 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 சுய ஜாதகத்தில் அது வரும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதை ட்ரை பண்ண பார்த்து சக்ஸஸ் கொடுத்துரும். ஒரு சிலவங்களுக்குலாம் அதில் போயிட்டு 50 லட்சம் இழந்துட்டேன், 2 கோடி இழந்துட்டேன், 3 கோடி இழந்துட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி லாக் ஆகாதீங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி லாக் ஆகிறது உங்களுக்கு அது வலிகளை கொடுக்கும், ஏமாற்றங்களை கொடுக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக வந்து வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் மூலயமாக நீங்கள் செய்யணும்னு நினச்ச தொழில்களை செய்ய வைக்கும். அந்த தொழிலால் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய லாபங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. பெரிய அளவில் வருமானத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது புதனுடைய நிலை. புதன் இப்போ லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார், பெரிய லாபத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில். அந்த சனி, வக்கர சனியோடைய நிலை சனிக்கு 6, 8ன்ற நிலையில் இருக்குது. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் பண்ணி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி முன்னேற்றங்களை கொண்டு போக வச்சிடும். இதனால் உங்களுக்கு உச்சபட்ச சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வராத பணம் வரும். ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்த உங்களுக்கு வேலை, தொழில் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கும். புதிய மாற்றம், புதிய இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வருமானம், இது எல்லாமே உங்களுக்கு பன்மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பல மடங்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதுலேயும் வந்து ரொம்ப முக்கியமாக ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் நரம்பு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். தோல் சம்மந்தமான விஷயங்கள் தொந்தரவு கொடுக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு துர்க்கை கோயிலுக்கு போகிறது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். ராகு காலத்தில் துர்க்கை கோயிலுக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல மாற்றங்களுக்குள்ளே கொண்டு போக வைக்கும். புதிய நண்பர்கள், புதிய வாழ்க்கை அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் போவீங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கானதாகவே இருக்கும். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் அப்படின்றது ஏற்படும் போது அதுதான் வாழ்க்கை, அதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மிக முக்கியமாக ரொம்ப நாளாக நீங்கள் காத்துட்ருக்கிற ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு ஒத்து வராத விஷயம் உங்களை விட்டு போகும். உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரும். அந்த ஒரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அது வெற்றிகரமாக உங்களுக்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள், உறவுகள் இவங்கள்ட்டலாம் வந்து அதிகம் பேசுகிறது வந்து வேண்டாம், தவிர்த்துக்க. ஏன்னா உங்களை அறியாமல் சில உண்மைகள், சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லும்போதும் பேசும்போதும் அது வந்து எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே வந்து இந்த காலகட்டம் வக்கர சனியில் ஒன்று கூட பேச வச்சிடும், லூஸ்டாக கூட வைக்கும். அது எதிர்மறையான பேச்சையும் பேச வைக்கும், கெட்ட வார்த்தையும் பேச வைக்கும். இதெல்லாம் பேசிடாதீங்க. உங்களுக்கு யாராவது வழி கொடுத்தாலும் மன்னித்து பக்குவமாக அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிவிடுங்க. தப்பி தவறி கூட அவங்கள்ட்ட கடுமையான கோபத்தை, வெறுப்பை விதைச்சிட வேண்டாம். அது மேலும் மேலும் உங்களுக்கு சிரமமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சிரமத்துக்குள்ளே நீங்கள் லாக் ஆகிடாதீங்க. அது உங்களுக்கு அதிகப்படியான பெயினை கொடுக்கும். ஏன்னா நம்ம சாதாரணமாக பேசுகிற ஒரு வார்த்தை தான் வந்து பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசணும். அதே மாதிரி பண வரவுன்றது ஏராளமாக உங்களுக்கு வரப்போகுது. ஏராளமாக பண வரவு வருதுன்றதுக்காக ரொம்ப எமோஷன் ஆகிடாதீங்க. எமோஷன் அப்படின்னு பார்த்து ஓவர் சந்தோஷமாகிடாதீங்க, ஓவராக கோவப்படாதீங்க, ஓவராகவும் வார்த்தைகளையும் விட்டுறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பேச வைக்கும். மனிதனுக்குள்ளே ஒரு நிகழ்வு ஏற்படும் போது அவனுக்குள்ளே மாற்றம்ன்றது கண்டிப்பாக ஏற்படும். அது பாசிட்டிவாக இருந்தால் நல்லது, நெகட்டிவ்க்குள்ளே போயிடாதீங்க. நெகட்டிவ்க்குள்ளே போயிட்டால் மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெகட்டிவ்க்குள்ளே மாட்டிக்காதீங்க, ஓகேங்களா? நீங்கள் நேர்மறையான வார்த்தை, நேர்மறையான விஷயங்களை வந்து எழுதிட்டு ஏலக்காய் பால் சாப்பிடுங்க நைட்டில். வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணால் போதும், மற்ற நாள் தண்ணி குடித்தா போதும். என்ன வேணுமோ அது கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான வார்த்தையை எழுதிட்டு
தண்ணி குடிங்க. ஓகேங்களா? ஜாதகம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். அடுத்தது மகர ராசிக்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். மகர ராசிக்கான பலன் காலபுருஷ தத்துவத்துக்கு தொழில், உத்தியோகம், வேலை, இது எல்லாத்துலேயும் ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடிய ஒரு ராசினா அது மகர ராசி தான். நீங்கள் மகர ராசியில் இருக்கிறவங்க பிஸ்னஸை நல்லா பண்ணுவாங்க, ஒர்க்கு நல்லா பார்ப்பாங்க. டக்குன்னு ஒரு ஏதாவது தடைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். இப்போ சனி குரு நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பணம் வந்து தங்க மாட்டுது கையில். நிறைய விரயம், ஏமாற்றம் அப்படின்றது தான் நிறைய கொடுத்துட்ருக்கு. ஆனால் இதிலேருந்து மீண்டு வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி முன்னேற்றங்களை நோக்கி போவதற்கான வழி வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வக்கர சனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது நபர் வர போகிறாங்க. அந்த நபரால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக்க போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்றத ஏற்பட போகுது. ஸோ இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இனிமேல் ஹாப்பியாக தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷமான விசேஷங்கள் ஏற்பட போகுது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். திருமணமாக இருக்கலாம், பசங்களுக்கு திருமணமாக இருக்கலாம், உங்கள் தங்கச்சிக்கு திருமணமாக இருக்கலாம், உங்கள் அண்ணனுக்கு திருமணமாக இருக்கலாம். ஸோ இது வீட்டில் ஒரு சந்தோஷமான விஷயன்றது இருக்குது. இது ரொம்ப பெரிய ஒரு மேஜிக் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அதே சமயம் திருமணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கைன்றது இருக்குது. 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்ல ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. அது மேஜிக் மாதிரி நடக்கும். அந்த மேஜிக் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துடும். ரொம்ப 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 நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல். அந்த பாசிட்டிவான ஃபீலுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். அது எல்லையற்ற சந்தோஷம், எல்லையற்ற இன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத ஒரு பணம் வரப்போகுது. ரொம்ப நாளாக உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. ஏன் இவ்வளோ நல்ல விஷயம்? ராகு சனியோட நட்சத்திரத்துக்கு வரப்போகிறாரு. வக்கர சனி பின்னோக்கி பார்க்க போகிறாரு. விரயங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ண போகிறாரு. உங்களுடைய தடைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயத்துக்குள்ளே போக போகிறீங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தரப்போகிறது, இன்பத்தை தரப்போகிறது. தடைக்கற்களாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது, நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சனியோடைய நட்சத்திரம் குரு நட்சத்திரம், குரு முயற்சியால் வெற்றியை கொடுக்க போது, இடம் மாற்றம் ஏற்பட போது. அந்த இடம் மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறீங்க. அந்த மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது, மகிழ்ச்சியை கொடுக்குது, வெற்றியை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, உயர்வான நிலையை கொடுக்குது. இப்படி எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவில் உங்களை கொண்டு போக போகுது. அந்த பாசிட்டிவ் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்த போகுது. மிக உன்னதமான ஒரு யோக வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. மிக மிக சிறப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், திருமணன்ற ஒரு விஷயம். நில ராசியில் பொறுத்த வரைக்கும் குரு உக்காந்துட்டார், சொத்து வாங்க வச்சிடும், கண்டிப்பாக வாங்க வச்சிடும். ரொம்ப நாளாக விற்க முடியாத சொத்தை சூப்பரான விலைக்கு விற்பீங்க, நல்ல ரேட்டுக்கு விற்பீங்க. அந்த விற்றுட்டு வேறு ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க பார்த்து அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபேவராக இருக்கும். நீங்கள் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ராகு 3ல் இருக்கிறாரு. வேறு ஒரு இடம், அந்த இடம் வந்து வீடு, பெரிய வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மூவ் பண்ணுற அடுத்த வீடு வந்து டாப் லெவலில் இருக்கும். டாப் லெவல் பெரிய பிரம்மாண்டமான வீடாக தான் இருக்கும். மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வீடாக தான் இருக்கும் அது. இப்போ நீங்கள் ஒரு 2 கோடி ரூபாய் வீடு கட்டிருக்கீங்க, வாங்கி வச்சுருக்கீங்க, இதில் இருக்கீங்க, வேறு வீடு மாற போகிறீங்க, அடுத்தது ஒரு 5 கோடி ரூபாய் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறத கூட நான் பெருசாக சொல்கிறேன்னா, சில பேருக்கு 20-30 லட்ச ரூபா வச்சுருப்பாங்க, அடுத்தது ஒரு 50 லட்ச ரூபா மூவ் பண்ணுவாங்க. அதாவது அப்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். மன்னிக்கவும், இதை விட பெரிய வீடு, வீட்டுக்குள்ளே வீடு வாங்கக்கூடிய
பாக்கியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்க. அது எல்லையற்ற மகிழ்ச்சி சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அது எல்லா இடத்துலையும் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து குருவுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து மகர வீட்டிலே விழுது, சொந்த வீட்டிலே விழுது. சனியும் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறார். சனி வக்கரமாகிறார். சனி வக்கரமாக வந்து பின்னோக்கி போக வைக்கும்போது பழைய வேலைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சூப்பராக முடிச்சிடுவீங்க, பர்ஃபெக்டாக, ரொம்ப அது பியூட்டிஃபுல்லாக முடியும். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட சூப்பராக பண்ணுவாங்க இந்த டைம் பீரியடில். ஒரு புக் எழுதணும்னு நினைக்கிறவங்க கூட சூப்பராக பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட், புது விஷயம், அது எது வேணாலும் இருக்கலாம், அது சூப்பராக இருக்கும். உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய மனநிலை, பேச்சு, தன்மை எல்லாமே பியூட்டிஃபுல்லாக சூப்பராக மாறிடும். ஒரு ஒரு அழகான ஒரு வடிவத்துக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போய் அது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போயிடும். அது மேலும் 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 இன்பமான ஒரு நிலை, உயர்வான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த உயர்வான நிலை மேலும் மேலும் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அதேமாரி கேதுவுடைய பார்வையும் பின்னோக்கி பார்க்கும்போது சந்திரனுடைய இதிலிருந்து சனியுடைய பார்வையில் ராகு நட்சத்திரத்தில் உட்காந்துச்ச ராகு பிரம்மாண்ட வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போக வைக்கும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு இதுதான் டாப் அப்படின்ற அந்த டாப் லெவலுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போக வச்சிடும். ஏன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த எண்ணங்கள், செயல்கள், எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே பெருசாக இருக்கும். அந்த பெரிய விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பணம் வராதுன்ற ஒரு விஷயம் ஏற்படும் போது அந்த இடத்துல என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, என்னங்க எனக்கு வந்து பணமும் இல்லை, எதுவும் இல்லை, நான் ஜீரோவில் இருக்கேன். உங்களுக்கு வராத ஒரு பணம் வரும். அது கூட இன்னொன்று நீங்கள் வந்து வேறு ஒருத்தவங்க வந்து நான் கொஞ்சம் கொடுக்குறேன், நீ ஒரு பிளாட் வாங்கணுவாங்க, பிளாட் வாங்கிடுவீங்க. ஒரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், ஒரு கடை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்படி பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி நிலம், பூமி, சொத்து, வண்டி, வாகனங்கள் இது எல்லாமே உங்களுக்கு எதிர்பாராத விதமாகவே அமையும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியே கொடுக்கும். அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலேன்ற அந்த லெவலுக்கு தான் சந்தோஷத்தை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது நல்லாவே இருக்குன்னு வச்சுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவில் தான் கொண்டு போகும். அதேமாதிரி வந்து ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசாதவங்க கூட பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லைங்க, நான் ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டேன், ஒரு நல்ல தோழியை நான் இழந்துட்டேன், ஒரு கோபத்தில் பேசி அப்படின்னு சொல்லுவீங்களா, அவங்களாம் திரும்ப வருவாங்க உங்கள் வாழ்க்கையில். அது உங்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வந்து ராகுவுடைய 11ஆம் பார்வையும் நகரத்தை பார்க்கும், 3ஆம் பார்வையும் பார்க்கும். 11ஆம் பார்வை பார்க்கும். 3ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் பார்வை வந்து ரிஷபத்தை பார்த்துரும். 3ஆம் பார்வை தான் மகரத்தை பார்க்கும். அந்த ரிஷபத்தை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப எதிர்பார்ப்போடு ஏங்கிட்டு இருந்த ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீடு, சொத்து இது எல்லாமே உங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்ன்ற ஒரு விஷயம் ஏற்கனவே சொன்னேன். அதில் ஒரு விஷயம் ஒரு நாள் ராகு பார்க்கும்போது ஒரு 50 லட்ச ரூபா மதிப்புள்ள சொத்தை நீங்கள் 70 லட்சம் கொடுத்து வாங்கிடுவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுவுடைய பார்வை வந்து சனிக்காலில் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான விஷயத்தை கொடுக்கும், கூடுதலாக ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த ஏமாற்றம் இப்படி ஏற்படணும் போது கொஞ்சம் விசாரித்து பார்த்து வாங்கணும். இந்த இடத்துல வந்து ரொம்ப விலைலாம் பேசிவிட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த காசை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க. அப்படி மட்டும் அது உள்ளே போயிடாதீங்க. அந்த மாதிரி மட்டும் நீங்கள் அதுக்குள்ளே போயிடாதீங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா
அது உங்களுக்கு வலிகளை அதிகமாக கொடுத்துரும். அது ஏமாற்றங்களையும் அதிகமாக கொடுத்துரும் உங்களை அறியாமலே. ஏன்னா இந்த இடத்துல நல்ல விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது, கெட்ட விஷயங்களில் இழுக்கும். அந்த கெட்ட விஷயத்துக்குள்ளே போயிட்டு மாட்டினா மீண்டு வர முடியாது. அந்த கெட்ட விஷயம் நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கான ஒரு வாழ்க்கைன்றது பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு சிலவங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஏணியில் படிக்கட்டு ஏறிட்டுருக்குறோம். ஒரு ஏணியில் ஒரு 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 அந்த கால்படி வச்சு ஏறுறது ஒரு தூர் சின்னதாக உடஞ்சிட்ருக்கு. அதில் வேகமாக காலை வச்சுட்டோம், அவசரப்பட்டு வச்சோடனே டக்குன்னு சரிச்சிடுச்சு. சரிஞ்சோடனே அந்த வெயிட்டுக்கு அப்படியே கையை பிடிச்சோடனே டர்ன்னு எல்லாமே உடச்சினே டக்குன்னு கீழே வந்துடும், அடிபட்டுருச்சு. அது இல்லாமல் ஏனையோட அத்தனை இது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான், அது எப்படி எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்குது பாருங்கள். சின்ன ஒரு விஷயந்தான், சின்னதாக ஒரு வத்தி குச்சி தான் கொளுத்தி வச்சா சக்குன்னு அது எவ்வளோ பெரிய நெருப்பு உருவாக்க முடியும். அந்த மாதிரி சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணும்போது அது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அது உங்கள் மனைவிட்டையோ, உங்கள் கணவர்கிட்டையோ, உங்கள் நண்பர்கள்ட்டையோ, உறவுகள்கிட்டையோ ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி சண்டை போடக்கூடிய விதத்தை ஏற்படுத்துடாதீங்க. ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து தான் பூமாவும் பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை உங்களுக்கு வலியை கொடுத்துரும். அதுக்குள்ளெல்லாம் போய் நீங்கள் லாக் ஆகவே கூடாது. சில விஷயங்களை பேசாமல் கம்மன அமைதியாக இருந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்படி தான் நீங்கள் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அது முழுக்க முழுக்க அது உங்களுக்கு ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும். அதேமாரி ஒரு 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 விஷயத்துக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்குள்ளே நம்ம இருப்போம். அந்த கம்ஃபர்டபுள் லைஃப்பை நம்மளே சிதைக்கவும் செய்வோம். என்னென்னா ஏதாவது ஒரு பேசக்கூடிய பேச்சில் ஏதாவது ஏடகூடமாக பேசுகிறது, அவசரப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் தடுக்கி விட்டுரும். அப்போ அந்தமாரி விஷயங்களை ரொம்ப 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 கவனமாக நீங்கள் டீல் பண்ணணும். அதை கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் உங்களுக்கு அது தொந்தரவு ஏற்பட்டுரும். அந்த தடுமாற்றத்துக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, இந்த அழகான வாழ்க்கையை யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் சில மிஸ்டேக் செஞ்சு தவறு பண்ணிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு நேரம் உங்கள்கிட்ட நெருங்கிடுச்சு. இதை ஒரு பரிகாரம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பரிகாரம் நீங்கள் தொடர்ச்சியாக சனிக்கிழமை எள்ளு கலந்த தயிர் சாதத்தை காகத்துக்கு வைங்க. எள்ளு கலந்த தயிர் சாதத்தை காகத்துக்கு வைங்க. அது உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது சனியுடைய தாக்கத்தை குறைச்சி மனசை தெளிவடைய வச்சு கடன் சுமையிலேருந்து மீள வச்சு உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக ஏற்படுத்தி வெற்றிகரமான ஒரு பாதை, வெற்றிகரமான ஒரு விஷயத்துக்கு நோக்கி நீங்கள் போவதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது, கிடைக்க போகுது, நடக்க போகுது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மிக உயர்வான ஒரு நிலைக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிரம்மாண்ட வெற்றி இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே பகுதி 1 தான். பகுதி 2 இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உபயோகமாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜாதகம் பார்க்கணும், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.